என் பார்வையில் இது ஒரு பக்காவாக ஒரு ட்ராப் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தா ஓகே, ஒருவேளை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமா அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தது. ஸோ உட்காந்து நல்லா கவனித்தேன். ஏன்னா நான் தளபதி விஜயனோட மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகமாக மாறினதுலேருந்து வில்லிவாக்கத்துக்கு ஒரு பகுதி செயலாளராக இருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் மாநாடுலேருந்து இப்போ முடிஞ்ச 2வது மாநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ன நிகழ்ச்சி பண்ணாலும், அதாவது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம பட்னி தினத்துக்கு எல்லா வட்டத்திலும் சாப்பாடு போடுவோம், மாநாடுக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐஏஎஸ் ரிப்போர்ட்லேருந்து கூப்பிடுறோம், உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லேருந்து கூப்பிடுறோம், நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்கள் சைட்லேருந்து எத்தனை பேர் வராங்க, மாநாடுக்கு எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள், எத்தனை வண்டி போகுது, எத்தனை பஸ்ஸு போகுது, எத்தனை பேர் காரில் போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பட்னி தினத்துக்கு சாப்பாடு போட்டிங்களா, எந்தெந்த வட்டத்தில் போட்டிங்க, அந்த வட்ட செயலாளர் பேர் என்ன, எத்தனை நிர்வாகி இருக்காங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்மளோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்கும். எல்லாமே அவங்க வாங்கிடுவாங்க. கட்சி ஆரம்பிச்சிலேருந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிலேருந்து எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கேட்பாங்க. எங்கள் ஏரியா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டீட்டெயில், எங்கள் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு, அவரோட தொழில் என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிவாங்க. என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதே கேள்விகள் பார்த்தீங்கன்னா எங்கள் வட்ட நிர்வாகிகிட்டையும் கேட்பாங்க. இது எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஆனால் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ நமக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட கேட்கும்போது ஆமாம் இது ரிப்போர்ட் எடுத்து அவங்க கொடுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்வாங்க. ஸோ நம்ம கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் இந்த வண்டி தான் இந்த மாநாடு கிளம்புது, இந்த வண்டியில் இத்தனை பேர் தான் இருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் இவங்க தான் இருக்காங்க, இவர் தான் கூட்டிகிட்டு போகிறான்ற பக்கா டீட்டெயில் கலெக்ட் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு விஜயண்ணா வரும்போது கலெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க.